நின்னுங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுலேயும் ஒரு சூட்சமாக வச்சு தான் நான் சொன்னேன். ஒன்று ரெண்டுலேயும் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று ரிசைன் பண்ணி ஆகணும். சரி, நம்ம பின்னாடி அம்மாவை சரி பண்ணி அதில் அவரை நிற்க வச்சுக்கலான்னு நினச்சேன் அன்றைக்கி. நான் அதை நான் செஞ்சேன். அவரை நாங்கள் அங்கே நிற்க வச்சு காங்கேயத்தில் வெற்றி பெற வச்சோம். சரி, அடுத்தது கவர்னரை பார்க்க அம்மா கிளம்புறாங்க. மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு, கேபினட் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு புறப்பட போகிறாங்க. யாருக்கு என்னென்ன துறை எல்லாம் போட்டாச்சு. பூஜை ரூமில் வச்சு கொண்டு வந்து கொடுத்து கையெழுத்து போட்டு கவர்லையும் போட்டாச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் அம்மா புறப்படணும். எனக்கு தெரியும் வேறு பேர் இல்லைன்னு. உக்காந்தேன் பக்கத்தில். எல்லாம் ரைட்டு, நல்லதோ கெட்டதோ அவர் தலைவர்கிட்ட மேனேஜராக இருந்து அவருக்கு நம்பிக்கைக்கு உரிய கடைசி வரைக்கும் இருந்திருக்கார். உங்கள் மேலே ஏதோ அவருக்கு ஒரு வருத்தம், நம்மளை விட சின்ன வயசு, இந்த அம்மா கட்சியில் மேலே வருது அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது அவருடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ போய் நீங்கள் பொதுச் செயலாளர், நீங்கள் உங்களுக்கு விருப்பு வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பொதுச் செயலாளருங்கிறப்ப உங்களுக்கு எல்லோரும் ஒன்று தான். அதனால் இதில் எனக்கு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் சொல்லு? இல்லை, அவருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும், அது முறை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு உட்காந்து. ஆனால் அம்மாவுக்கு என்னை பற்றி புரியும். எதுவும் அம்மாவோடைய நல்லதுக்கு தான் சொல்லுவேன், இந்த கட்சியோட நலனுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறது நல்லா தெரியும். உடனே என்ன பண்ணாங்க, ஆஃபீஸுக்கு இன்டர்காம் பண்ணி, பா இந்த லிஸ்ட்டை கொடுத்து அனுப்புகிறேன், எஜுகேஷனை இவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு, நான் கூப்பிட்டு அவர்கிட்ட பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ கூப்பிட்டு வேணா பேசு. அந்த கோவம் தனியலை. அவங்க கவர்னர் மாளிகை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி அவர்கிட்ட உட்காந்து 1/2 மணி நேரம் பேசினேன். அண்ணன், இந்த மாதிரி ஒரு வருத்தம் அம்மாவுக்கு இருக்குது மனசில், அதனால் இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு உதவியாக நீங்கள் அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்து நல்லபடியாக இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வர்றாப்புல செயல்படுங்கண்ணே, போகிறோம் அப்படின்னு சொன்னேன். உடனே எந்திரிச்சு அவர் மனசே குத்திடுச்சு. ஏன்னா என்னுடைய கணவர் இவருக்கு இப்படி திமுகவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. திமுக என்பது நம்ம தலைவரை வெளியில் அனுப்பின கட்சி. அது திமுகவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்க ஆஃபீஸுக்கு கட்டக்கூட வழி கிடையாது. அதை கட்டினவர் புரட்சி தலைவர். நடிகராக இருக்கும்போது அவர் தான் எல்லா செலவையும் பார்த்துருக்கார். அவரையே கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போட்ட கட்சி இது. அதனால இதுதான் தீய சக்தி அப்படின்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கார். அந்த நினப்பில் தான் அதிமுக வளர்ந்துருக்கு. எங்களுடைய இரத்தத்தில் கூட திமுக எதிர்ப்பு தான் ஓங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு துணையாக நான் இருக்கேங்கிறதுனால திமுக எந்தெந்த வழியிலெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தி இந்த அதிமுகங்கிறத அழிச்சிடணுன்னு முடிவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அப்போ கூட நாங்கள் 2 பேரும் பெண்கள் தான். நாங்கள் கொஞ்சம் கூட தலைவணங்களை. என்ன பண்ணுவேன், நீ பண்ணு, கேஸா போடு,
அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணவங்க இப்போ 4 வருஷம் நான் உள்ளறையும் இருந்துட்டு வந்திருக்கேன் இயக்கத்துக்காக. இது எல்லாம் நடந்துச்சு. இப்போ போய் கனவுல கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதிமுககாரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நான்லாம் அந்த சேதி காதில் விழுந்த உடனே 4 நாளாக சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது. நெருப்பாற்றில் நீந்தி நாங்கள் கரையில் ஏறினோம். நாங்கள் அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் கை கோக்கிறதா, இது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அப்படிங்கிறதெல்லாம் நான் என் மனசு தெளிவாக இருக்குது. இப்பயும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். இன்னைக்கு நான் டிவியில் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தேன். ஒரு சின்ன சந்தோஷமும் எனக்கு அதில் என்னன்னா, திமுக எதிர்ப்பு இருக்கு, எங்ககிட்ட உள்ளவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அது பெருமை. அதே சமயம் எங்கள் ஆட்களுக்கு, எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் ஒத்துமையாகும். இப்பயும் அதை தான் சொல்கிறேன். நம்ம எங்கே தவறு செஞ்சுருக்கோன்னா அந்த இடத்துல தான். அந்த இடத்துல ஒன்றாக இருந்திருந்தால் இன்னைக்கு எந்த ஆட்சி இருக்கும்? ஒவ்வொரு தொண்டனும் அதை நினைக்கிறாங்க கீழே. அதை செய்ய தவறி இருக்கிட்டீங்க. சரி, இப்போ கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்தனாங்க. நாங்கள் அதாவது இந்த அளவுக்கு இந்த இயக்கம் இருக்குமா அப்படின்னு நினச்ச காலங்கள்லாம் இதே தமிழ்நாட்டில் இருக்குது, தலைவர் மறைவுக்கு பிறகு. அதனால் ஒன்றும் அழிஞ்சு போடுறது கிடையாது. எங்களுக்கு அந்த வில் பவர் இருக்குது. நாங்கள் மீண்டும் வருவோம், மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறது எனக்கு 100% இருக்குது. நான் எதையும் விளையாட்டாகவே பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு தேவை இப்போ ஒன்றே ஒன்று தான், ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை மட்டும் இருந்தால், எல்லோரும் ஒன்று கூடிட்டால், அதுக்கப்புறம் கடல் தான் அதிமுக. அதை யாரும் சுருக்கி எடை போட முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன். அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள்லாம் பார்ப்பீங்க, நிச்சயம் பார்ப்பீங்க. அதுக்கு உண்டான அறிகுறிகள் அத்தனையும் எனக்கு தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போகும். எங்கள் இயக்கத்தில் உள்ளவங்க, அதாவது ஒரு பயிர் பண்ணியிருக்கீங்க, நெல் பயிர் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஒரு நாற்று வளருது, அதில் உள்ள நெல்மணிகளோடு அது தூக்கி அந்த வெயிட்டை தாங்கி நிற்கிது. அந்த சமயத்தில் பெரிய புயல் மாதிரி காற்றடிக்குது. அந்த காற்றுல அது என்ன பண்ணுது? அந்த ஒரு நாற்று பண்ணுறத நீங்கள் செய்யுங்கன்ற. The Chennai Silks in Mega Summer Sale.